இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி angle A less than 45 degree, angle C less than 45 degree and cosecant B equal to 10/√84 இருந்தால் cot B equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. cosecant B ஃபார்முலா என்ன, பை என்ன வரும், எதிர்பக்கம். கர்ணம் என்ன இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட் சைடு. சரியா? அதே இது காட் பின்னா என்ன வரும், அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்போ கீழே வந்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 84 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர்லேயும் கீழே 84 தான், எல்லாத்துலேயுமே அது 84 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே டயத்தில் மேலே என்ன வரணும், அடுத்துள்ள பக்கம் வரணும், கர்ணம் வரக்கூடாது. கர்ணம் வரக்கூடாதுன்னா 10 வரக்கூடாது எதுலேயுமே. அப்போ ஆன்சர் இது கிடையாது, இது கிடையாது, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ நமக்கு மெயினான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 45 டிகிரியோட கம்மியாக இருக்குது, பியும் 45 டிகிரியே கம்மியாக இருக்குது. முக்கோணங்களையும் 3 கோணங்களையும் கூடுதலான 180 வரணும். இது ரெண்டோட கூடுதல் 90க்கு கீழேனா மூணாவது கோணம் என்ன இருக்கணும், ஆங்கிள் பி வந்து கிரேட்டர் தென் 90. கிரேட்டர் தென் 90னா 4 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் தான் இது வரணும். சரியா? இது இந்த குவார்ட்டரில் எதுலாம் பாசிட்டிவ், சைனும் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ், காட் வந்து நெகட்டிவ். காட் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் இது மட்டும்தான்.